65+ கேட்டகரி நாங்கள் மென்ஸில் வெட்டரன்ஸ் டீமில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு A டீம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த A டீம் குவாலிஃபிகேஷனுக்கே நம்ம முன்னால் 4-5 ஸ்டேட் ரேங்கிங் ஆடி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு சிஸ்டமில் இருக்குது. அந்த சிஸ்டமில் வந்து இந்த ஃபஸ்ட் 5 பிளேயர்ஸ் ஸ்டேட் ரேங்கிங்கில் வரவங்கெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு A ரெப்ரசென்ட் பண்ணுறோம். என் பேர் சேகர். அப்புறம் நம்ம ராமலிங்கம் சார் இங்கே இருக்கார். தேர்ட் பிளேயர் வந்து லூயிஸ் ராஜ் இருக்காங்க. அப்புறம் 4th and 5th வந்து வில்லியம் டேவிட் அண்ட் சத்யமூர்த்தி. இதுதான் எங்கள் A டீம் காம்போசிஷன். இந்த A டீம் காம்போசிஷனில் ஒரு மேட்ச்சுக்கு வந்து 3 players have to play. ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் 3 players have to play. 2 players will play 2 singles and 1 player will play 1 singles. That's the format. ஸோ நம்ம குரூப்பில் வந்து 4 டீம் இருந்துச்சு. தமிழ்நாடு A, ஆந்திர பிரதேஷ், குஜராத் B அண்ட் உத்தரப்பிரதேஷ். 4 டீம். இந்த 4 டீம்லேயுமே நம்ம வந்து எல்லா டீம்ஸையும் 3-0 ஜெயிச்சிட்டோம். வி பிளாங்க் தான். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். அது முடிச்சு ப்ரீ குவார்ட்டர் வரும்போது அந்த இன்டென்சிட்டி சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. பிகாஸ் அவங்க வந்து வேறு குரூப்லேருந்து வின் பண்ணி வராங்க. ஸோ அந்த டஃப்பாக இருக்கும். அந்த உத்தராகண்ட் கூட ஆடும்போது நாங்கள் ஒரு மேட்ச்சு ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு சார் ஆடின ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிங்க. ஃபஸ்ட் மேட்ச் நான் ஒன்று ஜெயித்தேன். அப்புறம் செகண்ட் மேட்ச் வந்து நீங்கள் ஆடினீங்க. அவங்க உத்தராகண்டோட டாப் பிளேயர் கூட வெரி வெரி க்ளோஸ்லி ஃபாட் மேட்ச். அது போச்சு. அப்புறம் தேர்ட் மேட்ச் லூயிஸ் ராஜ் ஜெயிச்சார். 4th மேட்ச் என்னது. அந்த 4th மேட்ச் வந்து he was literally having cramps at the time. அதையும் வந்து he was battling his cramps and we did not compromise on the quality of the game yet. அதில் வந்து அவர் விளையாடினது தான் அந்த that comeback he gave when he was down against the top player of Uttarakhand is amazing. அதில் வந்து வந்ததுனால தான் எங்களால் குரூப் லெவலில் அடுத்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ இது குவார்ட்டரில் வந்து குஜராத் ஏவை 3-0 அடிச்சிட்டோம். அதுவும் ஆக்சுவலாக பிளேயர்ஸ் வர் குட், பட் வி குட் ஓவர் கம் தம் குவைட் கம்ஃபர்டபுளி. அப்புறம் செமி தான் இட் வாஸ் அ டெஸ்டிங் அஃபேர் ஃபார் அஸ். இதில் மகாராஷ்டிராவில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் பை ராமலிங்கம். அவங்களோட மகாராஷ்டிரா நம்பர் 1 பிளேயர். அவர் வந்து ரொம்ப பெரிய பிளேயர். அவர் இப்போ ஃபைனல்ஸ் வந்துடுவார். இப்போ 65 சிங்கிள்ஸில் வந்துடுவார். அந்த பிளேயர் கூட ஸ்ட்ரைட்ஸ் 3 straights blanked him. அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டேன். செகண்ட் மேட்ச் வந்து எனக்கு அந்த அவினாஷ் ஜோஷின் பிளேயர் அவர் வந்து எனக்கு என்னென்ன அவரோட சர்வீசஸ் ரீட் பண்ண முடியல. அப்புறம் 1 நாள் லூஸ் பண்ணேன். ஒரு கேம் எடுத்தேன், பட் ஐ குட் நாட் கண்டினியூ மை பர்ஃபார்மன்ஸ். தேர்ட் மேட்ச்சு லூயிஸ் ராஜ் அவங்களுடைய தேர்ட் பிளேயர், காம்போஜனுங்கிற தேர்ட் பிளேயர், அவங்களுடைய தேர்ட் பிளேயர். அவர்கிட்ட லூயிஸ் ராஜ் பர்ஃபார்ம் பண்ண முடியல. லூயிஸ் ராஜை பற்றி ஒன்று என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் அவர் வந்து நேஷ்னல்ஸ் வெட்டரன்ஸுக்கு வந்து தமிழ்நாடு A டீமுக்கு வராரு. வந்து ஆடும்போது அவருடைய 5 மேட்ச் ஆஸ் அ தேர்ட் பிளேயர் ஆடும்போது 5த்தையுமே ஜெயிச்சிருக்காரு. கண்டினியூ எதையுமே. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் பிளேயரோட எங்களுக்கு ரிவர்ஸ் வராமலே பர்ஃபெக்ட்லி அது வந்து எங்கள் டீமை வந்து அப்படியே கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிக்க வச்சது எல்லா டீமே. லூயிஸ் ராஜோட பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் டு பி மென்ஷன்ட் வெரி ஸ்பெஷலி. டபுள்ஸில் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு டைம் பேரிங் எங்களுது. அண்ட் நாங்கள் வந்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட் ஆஃப் 16 வந்து ரவுண்ட் ஆஃப் 32 வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ரவுண்டாக இருந்துச்சு. ரவுண்ட் ஆஃப் 16 ஆல்சோ வி பிளேட் கம்ஃபர்டபுளி 3-0 ஜெயித்தோம். பட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ஆக்சுவலி த பேர் இஸ் எ வெரி டஃப் டீம், ஃபார்மிடபிள் டீம். பெங்கால் 2 பிளேயர்ஸும் டஃப்பு. ஆனால் நாங்கள் ஒரு க்ளூலெஸ்ஸாக அவங்கள விட்டுட்டோம். அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் ஹை ஆக்டைனில் இருந்து வரோம். அப்போ 2 பேரும் நல்லபடி பெர்ஃபார்ம் பண்ணி அது குவார்ட்டர் வந்து ஜெயிச்சிட்டோம். செமிஃபைனல்ஸில் வந்து பர்டிகுலர்லி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் வந்து ஐ மிஸ்ட் அப். அது எனக்கு என்னமோ அன்றைக்கி அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் காட் அப் வித் மீ. அது வரைக்கும் இருந்த எல்லா இதுவும் அன்றைக்கி வந்து வரிசையாக 6 ஷாட்ஸ் போயிடுச்சு. தட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த மொமெண்டம் ஒப்போனன்ஸ் ஃபேவரில். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் கேட்சப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டமே வரல. தேவரான ஃபுல் ஸ்விங் ரன் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செமிஃபைனல்ஸில் வி லாஸ்ட். ஸோ திஸ் இஸ் தி பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டபுள்ஸ். சிங்கிள்ஸில் வந்து குரூப் 64 இதில் குரூப்புக்கு முன்னாடி 64க்கு முன்னால் குரூப் இருந்துச்சு. குரூப்பில் வந்து 2 பிளேயர்ஸும் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். அப்புறம் 64லேருந்து வரிசையாக ஒரு பிளேயராக வந்தாங்க. எல்லா ரவுண்டும் டஃப் தான். 64 குரூப்பில் இருந்து இண்டிவிஜுவல் வந்துட்டால் ஒரு பிளேயரும் வித் டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ். ஒருத்தருக்கு ரிட்டர்ன்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்மாஷ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பல விதமான அட்ரிபியூட்ஸ் இருக்கும்.
அதில் வந்து என்னுடைய இப்போ ஈவெண்ட்ஸில் வந்து நான் இப்போ பஞ்சாப்னு ஒரு பிளேயர் கூட ஆடினேன் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸு. லக்கிலி 3 ஸ்டேட்ஸ் ஜெயித்தேன். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி அன்ஃபர்கெட்டபிள் டோர்னமெண்ட் மேட்சஸ் இன் மை லைஃப். லவ் டு ஆல்மோஸ்ட் 50 வருஷம் ஆடிட்டுருக்கேன். பட் இதில் வந்து 50 வருஷத்துக்கு ஒன் ஆஃப் மை அன்ஃபர்கெட்டபிள் மேட்சஸ். பிளேயர் கொஞ்சம் வித்தியாசமான பிளேயர்னு டிப்ளமேட்டிக்காக சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் வந்து லவ் டு டவுன் நான், அப்புறம் 2 ஈச் பண்ணி 5th கேம் வந்து 1-5 டவுனு, 3-7 டவுனு, 7-10 டவுன். அங்கேருந்து வந்து எப்படியோ டிவைன் இன்டர்வென்ஷன் அதில் ஐ கேம் த்ரூ. அப்புறம் செமிஃபைனல்ஸில் ஐ ஹேட் டு ப்ளே, குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஐ ஹேட் டு ப்ளே ஸ்ரீசைலா. அது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த சண்டிகர் பிளேயர் வந்து அது வந்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸு. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ஸ்ரீசைலா, கர்நாடகா. எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேயர். லக்கிலி அவருடைய கேம் எனக்கு நல்லா சூட் ஆச்சு. லாங் டிஃபென்ஸ் ஆடுறாரு. லாங் டிஃபென்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். அது ஸ்ட்ரைட் அடிச்சிட்டேன். செமிஃபைனல்ஸில் வந்து பண்டிட்னு சொல்லி ஒரு மத்திய பிரதேஷ் பிளேயர், லோக்கல் பிளேயர், ரொம்ப ஸ்மார்ட் பிளேயர் அவர். பட் லக்கிலி எனக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அவர் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. போத் வேஸ். நீங்கள் லைவில் வந்துருக்கோம், எல்லாரும் பார்த்துருக்கோம் மேட்சை. அதில் வந்து சேகர் சார் அவரை வந்து விளையாடவே விடலை. அதுதான் இம்பார்ட்டன்ட். அவரும் ஒரு அஃபென்ஸ் ஆடக்கூடியவர். அவருக்கு வந்து எந்த இனிஷியேட்டிவும் அவர் எடுக்க விடாமல் இவர் வந்து he was putting him under tremendous pressure in all the 3 matches. ஸோ அதனால் இட் கேம் த்ரூ. இப்போ ஃபைனல்ஸ் ஆடணும். லெட் us see what comes out. He has come to finals and we wish him win gold also. Thank you sir. Thank you. சென்னை ஃபேஷன் டேபிள் டென்னிஸ் வந்து அகாடமிக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு ரீச் ஆகி தமிழ்நாடுடைய வெட்டரன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இவ்வளோ பேஷனோடு வந்து இங்கே ஒரு நேஷ்னல்ஸில் தங்களுடைய சொந்த செலவையும் எஃபர்ட்டையும் எனர்ஜியும் போட்டு விளையாடுறாங்கிற மெசேஜ் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு போகணும். நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, நாட்டிலையும் இருக்குது. ஸோ வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் மோர் குட் பிளேயர்ஸ் இன் த ஃபியூச்சர். அண்ட் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன் வந்து இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸு. இனி போக போக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு நேஷ்னல்ஸ் நடக்கும்னு நான் விருப்பப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.